நம்ம இன்னைக்கு கோஸா செய்வோம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும். அது பொரிய வரைக்கும் நல்லா விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டுக்கணும். அடுத்து மிளகு போட்டுக்கோங்க. அதனாலதான் பொரிய வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் போட்டு வச்சுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு கோஸ் போட்டுக்கோங்க. அதனாலதான் வச்சுக்கிங்கன்னா ரோஸில் அவருக்கு வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் நான் போய் வெயிட் பண்ணுறேன். யாருக்கு வேற ஒன்றா சர்ப்ரைஸே பண்ண மாட்டேங்க. சர்ப்ரைஸை லைக்கும் பண்ணுங்க. செஞ்சு போட்டு சர்ப்ரைஸ் லைக் பண்ணுங்க. அதெல்லாம் வரைக்கும் சாதம் போட்டுங்க. மெயின் சாதம் போட்டு ஜீரகத்தெல்லாம் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஜீரகத்தெல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அதை டையா வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது டையா எடுத்துட்டு வாங்க கையால். அப்புறம் இன்னும் டையாவும் மிளகு சீரம் போட்டுவாங்க. சாதம் போட்டுவாங்க. அது சாதம் நல்லா டையா வருது. நல்லா வதக்குவாங்க. அதை நான் வச்சுருக்கேன். ஓகே வதக்கிக்கணும். மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. உங்கள் முட்டை ஊற்றினா ஊற்றிக்கோங்க. எங்கள் அம்மா இன்னைக்கு இட்லியெல்லாம் வெறும் சோறா போட்டுச்சு. யார்